வெல்கம் பேக் டு ஒன்னஸ் எக்ஸ்ப்ளோர் வித் நஸ். எங்களுடைய எக்ஸ்ப்ளோரிங் vlogக்கு உங்களை அன்பாக வரவேற்கின்றோம். தற்போது நான் இந்த ரம்யமான இயற்கை அழகோடு காட்சியளிக்கக்கூடிய அந்தாலியாவில் தான் இருக்கிறேன். இந்த அந்தாலியாவில் மிக அழகான சுவாரஸ்யமான நிறைய இடங்கள் இங்கே பார்ப்பதற்காக இருக்கிறது. எனவே என்னோடு சேர்ந்து உங்களுக்கும் இவை ஒவ்வொன்றாக பார்த்து மகிழலாம். இன்று மிக குறிப்பாக இந்த பழமை வாய்ந்த அந்தாலியாவுடைய இந்த பீச் நகரத்தின் ஓல்ட் சிட்டி, அந்த ஓல்ட் டவுன், இந்த அந்தாலியாவுடைய இந்த பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பகுதி. அதில் குறிப்பாக அங்கே உங்களுக்கு காணக்கூடியதாக இருக்கும் இவ்லி மினாரா என்று சொல்லக்கூடிய பழமை வாய்ந்த 13th செஞ்சுரியில் கட்டப்பட்ட அந்த மஸ்ஜித். சுருள் போன்ற அந்த கோபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த மஸ்ஜித், அதனோடு இருக்கக்கூடிய கிளாக் டவர், இன்னும் ரோமர்களுடைய ஹத்ரியன் கேட், இது போன்ற இன்னும் பிரபல்யமான பல இடங்கள் இருக்கிறது. அதுபோல் நான் சந்திக்க இருக்கிற ஒரு பியூட்டி, அந்த பியூட்டியை நான் இன்னொரு வீடியோவில் காட்டுறேன். அந்த பியூட்டியை நீங்களும் என்னோட சேர்ந்து பார்க்க ஆவலாக இருப்பீங்க. நான் பியூட்டியின் ஏன் குறிப்பிட்டேன் என்பதை நீங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது தெரிஞ்சு கொள்ளலாம். எனவே இன்று கெலிச்சி என்று சொல்லக்கூடிய அண்டாலியாவின் ஓல்ட் டவுனை தான் நாங்கள் டிஸ்கவர் பண்ண போகிறோம். அப்போ என்னோட சேர்ந்து நீங்களும் இந்த வீடியோவை முழுமையாக என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். எனவே வீடியோவை முழுமையாக பாருங்கள். என்னென்னு சொன்னால் வீடியோவின் இறுதியில் தான் நாங்கள் எடுக்கக்கூடிய சில ட்ரோன் ஃபுட்டேஜஸையும் அதில் நான் இறுதியில் இன்க்ளூட் பண்ணியிருக்கிறேன். வாங்க இப்போது ஒவ்வொன்றாக சுற்றி பார்க்கலாம். அந்தாலியாவை அண்டி சுற்றி இருக்கும் அந்த அழகிய பெரும் மலைகள் தட்டு தட்டாக இருக்கிறது. அந்த மேகமூட்டம் அதிக சூடு காரணத்தால் 35 டிகிரி வெப்பம் அடிக்குது. இந்த வெப்பத்தில் கடலோரம் அண்டி இருக்கக்கூடிய இந்த மாதிரி இடங்களுக்கு தான் போக மனம் நினைக்கிறது. அல்லது வாட்டர் ஃபால்ஸ், தண்ணீர் இருக்கும் இடங்கள், குளிர்ச்சியான இடங்களுக்கு தான் போக நினைக்கிது. 35 டிகிரி வெயில். இதாக பாருங்கள், இதில் ஒரு அழகான ஒரு ரைட், இதுதான் பைரட் ஷிப்ஸ். இந்த பைரட் ஷிப்ஸ் வந்து அண்டாலியா, அலன்யா, கேமர், இந்த 3 பகுதிகளிலும் இருந்து போகலாம். எனவே அதையும் இன்னொரு வீடியோவில் நான் உங்களோட ஷேர் பண்ண நினைக்கிறேன். இப்போது நாங்கள் அதோ இருக்கிறது எங்களுடைய இஸ்லாமிய பள்ளிவாசலின் கோபுரம் இவ்லி மினாரா, அதுக்கு போவோம். அந்த இடத்துல அதனுடைய ஹிஸ்ட்ரிகளை பற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அப்படியே துவங்குவோம் இன்ஷா அல்லாஹ். அதோட கொஞ்சம் ஓல்ட் டவுனையும் சுற்றி பார்க்கலாம். வெயில் கொளுத்துது மைசான், சூடு இல்லையா? லவ்லி. கெலிச்சியின் ஓல்ட் டவுனை டிஸ்கவர் பண்ணுறதுக்கு முதல்ல இந்த வியூ பாயிண்டினுடைய லிஃப்டால் கீழே போய் அப்படியே இந்த ஹார்பருடைய ஏரியாவில் என்னென்ன இருக்குதுன்ற விஷயங்களை பார்த்துட்டு போவோம். லிஃப்ட்ல இருந்து வெளியே வந்த அந்தாலியாவின் கலைஞர் இருக்கிறார். அந்தாலியா இது என்ன, இது சூடா இருக்கு. Antalya, teşekkür abi. இதில் பைரட் ஷிப்ஸ் இருக்குது. சில வேளை இன்னொரு நாளைக்கு அதுக்குரிய கொஞ்சம் ப்ராப்பரான பெரிய பைரட் ஷிப் ஒன்று புக் பண்ணி ஒரு ஃபுல் டே ஃபண்ட் ஒன்று எடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகளுக்காக. பாருங்கள், ஒரு அருமையான அழகான சின்ன ஹார்பர். அந்தாலியாவினுடைய பழைய ஃபிஷிங் ஹார்பர் தான் இன்று ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறி இருக்கிறது. பைரட் ஷிப் ஒன்று இப்போ தான் போய் வருகிறது. ஒரு பைரட் ஷிப்புக்குரிய ப்ரைஸை கேட்டோம். ஒரு ஆளுக்கு 1800 லீராக்கள், 6 மணித்தியாலம் பயணிக்கக்கூடியது.
அது இதை விட பெரியதாம். அது இப்போ ரைட் போய்க்கிறதுனால காணக்கூடியதாக இல்லை. வா, எப்படி இடம்! சுபஹானல்லாஹ். இதுதான் கெலிச்சியினுடைய ஹார்பர். Okay, brother, what do you have? Pistachio, chocolate, vanilla, lemon, strawberry. Now tell what you want. Strawberry, huh? Okay. Make Yes, please. Come on, bro. You missed it again. Hey. Oh my God. Kannadi potu. It's okay. Come on. Oh. Thank you very much. Little here, please. Bro. Yeah, okay. Brother, which one do you want? Pistachio. And? Pistachio. And Chocolate. Okay. Mashallah, brother, mashallah. Come on. Try grab it. Hey. Anaconda. Anaconda itu. Chocolate. Yes, please. Brother. Hey. துருக்கியில் இந்த ஐஸ்கிரீம் காரன் எல்லாம் இந்த விளையாட்டை போட்டுக்கொண்டே தான் இருப்பானோ எப்பயும். Big Okay. brother, which Big. one? Baby? Baby. Wallah? Hey! Yes, please. Mashallah. Okay. Good. It's good? Tashakkur Rabi. Teşekkürler. Bye. Bye bye. Have a nice day. Thank you. இந்த பைரட் ஷிப்பில் ஒரு ரைட் போகணும். அதுக்கு இவர்கிட்ட ப்ரைஸ் எடுத்து புக் பண்ணிட்டோம். ஒரு ஆளுக்கு 1800 லீரா. பட் ஸ்டில் வர்த் இட். ஃபுல் ஃபேமிலியாக போகிறோம், என்ஜாய் பண்ண போகிறோம். எனவே என்னுடைய சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் அது வேறு நாளைக்கோ நாளன்னைக்கோ காசை கட்டி புக் பண்ணிட்டேன். நாளைக்கா நாளன்னைக்கான்றதை நான் டிசைட் பண்ணுவேன். I'll let you know tonight whether it's tomorrow or day after tomorrow. It's okay. It will be okay, nice, yeah? It's gonna be okay. Okay, fantastic. I will do best. Yeah, fantastic. This is the man. Thank you, yeah? I will do best. Yeah. ஃபெமிலியலுக்காக வந்து கொஞ்சம் டிஸ்கவுண்டடான ஒரு ஆஃபர் ஒன்று தந்தார். எனவே இந்த இடத்த மார்க் பண்ணிக்கொள்ளுங்க. சரி, எங்களுடைய கெலிச்சியின் எக்ஸ்ப்ளோரேஷன் தொடர்கிறது. வாங்க போகலாம். இந்த இடத்துல மேலே கொஞ்சம் இலைப்பாற கூடிய ஒரு இடம். கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குது, கொஞ்சம் இதமாக இருக்குது. மேலே வந்தோடனே பள்ளி அருகாமையில் வந்துட்டு ஜிப்லி மினாரா. Fresh pig. Very sweet. Malai. Enggak. உடைச்சிடுவா நம்ம மரத்தை. அது போதும். Is it okay? This one? மாஷாஅல்லாஹ். நல்ல அரப்பழம். சிலது கனிஞ்சு மீக்குது. எனக்கு கனிஞ்சு வேணும்.
மாஷா அல்லாஹ். பாருங்க, கனிந்த சரியான குணமான சாமன். இது எப்படி இருக்கு பாருங்க. சுபஹானல்லாஹ் நண்பர்களே, அருமையான பத்திப்பழம். பானி மாதிரி பாருங்க. கிறிஸ்துக்கு பின் 12ஆம் 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளி. அந்த பள்ளியில் உயர்ந்த அந்த சுருள் மாதிரி இருக்கிற கோபுரம், அதுக்கு தான் எவ்லி மினார் என்று சொல்கிறாங்க. எவ்லி மினார் என்று சொன்னால் சுருள் போன்ற ஒரு கோபுரம் என்பது தான் பொருளாக இருக்குது. என்னென்னு சொன்னால் சிட்டியிலேருந்து எந்த இடத்துலேருந்து பார்த்தாலும் அந்த உயரிய இந்த கோபுரங்கள் விளங்க இருக்கிறது. இவை அனைத்தும் பள்ளிகள். எத்தனை பள்ளி இருக்குன்னு பாருங்க. கண் தூரத்துக்கு விளங்குறதுக்கு ஒரு 6-7 இந்த மாதிரி கோபுரங்களை காணக்கூடியதாக இருக்குது. அதில் கொஞ்சம் பிரமாண்டமான பெரிய சைஸில் இதை அமைத்திருக்கிறாங்க. எந்த இடத்துல இருந்து பார்த்தாலும் இந்த பிரதானமான முதலாவது கட்டப்பட்ட பள்ளிவாசல் விளங்க வேண்டும் என்பதற்காக. சுபஹானல்லாஹ், 13ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட பள்ளி. போய் இதில் தொழுதுட்டு அப்படியே கொஞ்சம் அங்கே மேலே ஏறுவோம். இஸ்லாத்தை பற்றிய சில இன்ஃபர்மேஷன் இங்கே வரக்கூடிய டூரிஸ்டாக்களுக்கும் போட்டிருக்கிறாங்க. குர்ஆனை பற்றிய விஷயங்கள், முஸ்லீம்னா யார், இஸ்லாத்தினுடைய 5 கடமைகள், இஸ்லாமிய நம்பிக்கை கோட்பாடுகள், இஸ்லாத்தினுடைய 3 புனித ஸ்தலங்கள், காபத்துல்லா, மதீனா பள்ளிவாசலும், மஸ்ஜித் அல் அக்ஸா. அதே நேரத்தில் ஈசா அலைஹிஸ்ஸலாம், மரியம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்லாம் சம்பந்தப்பட்ட சில கனெக்ஷன்ஸ், இப்படியாக பல தகவல்கள் இங்கே குவிந்து கிடக்கிறது நான் முஸ்லீம்ஸுக்கு விளங்கிக் கொள்ள. ஏற்கனவே குறிப்பிட்டது போல் எவ்லி மினாரே சாமி 1230 கட்டப்பட்டிருக்குது. விசிட்டர்ஸுக்கான சில இன்ஃபர்மேஷன். வரக்கூடியவர்கள் ஷூகளை கலட்டி லேடிஸ் ஸ்டாப் அணிஞ்சு போகணும். இது போல் சத்தமாக பேசக்கூடாது போன்ற விஷயங்களை போட்டிக்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ். பழமை வாய்ந்த ஒஸ்மானியர்களுடைய கட்டடக்கலை இங்கே பிரதிபலிச்சிருக்கிறது பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். அந்த காலத்தில் சுடு தண்ணியும் பச்சை தண்ணியும் அப்படியே மிக்ஸ் ஆகி அப்படியே மக்கள் பாவனைக்காக போகக்கூடிய ஒரு ஹீட்டிங் கூலிங் சிஸ்டம். அமேசிங். 800 years ago இது பாவிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. 2006க்கும் 10க்கும் இடைப்பட்ட காலத்தில் இது ரிஸ்டோரேஷன் பண்ணப்பட்டு பார்வைக்காக வைக்கப்பட்டிருக்கிறாங்க. அது உள்ள எடுத்துகிட்டு வந்தோம். இப்போ லொஹரை மஸ்ரின் தொழுதுட்டே அப்படியே போனால் அல்ஹம்துலில்லாஹ் வக்தை முடிச்சாச்சு. சுப்ஹானல்லாஹ், மாஷா அல்லாஹ். பதிமூணாம் நூற்றாண்டின் பள்ளிவாசல். சுப்ஹானல்லாஹ்.
சும்மா அந்த மாதிரி ஒரு ஏசியை போட்டிக்கிறாங்க. இதுக்குள்ளே இருக்கிறது ஒரு அமைதியான ஒரு மன நிம்மதியான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். மாஷா அல்லாஹ். இது இந்த இடத்துக்கு இங்கால ஒரு காட்சியகமாக பார்க்கக்கூடியவங்க வெளிநாட்டு டூரிஸ்ட்கள் வந்தேன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு அங்காலிருந்து பார்க்கணும். தொழக்கூடியவங்களுக்கு மட்டும் இந்த பக்கத்துக்குள் வந்து தொழுவதற்கான அனுமதி இருக்குது. ஆனால் இந்த இடத்துல பராமரிக்கக்கூடியவர்கள் சில பேர் இல்லாத காரணத்தால் சில அன்னைய பெண்களும் அங்கே இருக்கக்கூடிய ஸ்காஃப்களை போட்டுட்டு உள்ளுக்கு வாரதை கண்டேன். இருந்தாலும் எங்களுக்கு ஒன்றும் சொல்ல இல்லாது. வரக்கூடியவங்களுக்கு வராங்க. ஆனால் இதுக்கு அங்கால போகணும்னு சொன்னால் தொழுகைக்காக மட்டும்தான் போக சொல்லிக்கிறாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். You are the Imam of the masjid? Yes. MashaAllah. What's your name? Millie. Millie, MashaAllah. This is your room? Yes. MashaAllah. Nice one. Please come. இது வந்து MashaAllah எங்களோட மஸ்ஜித் மௌலானா. How long you are working as an imam here? Masjid Yeah. Imam. Yeah, how long you are working like imam? How many years? அவருக்கு அவ்வளோ தூரத்துக்கு இங்கிலீஷ் பேச முடியாது. இருந்தாலும் ஓகே, அவர் சந்தித்தது சந்தோஷம். நைஸ் டு மீட் யூ. அல்ஹம்துலில்லாஹ். ஜஸாக்கல்லாஹ் ஹைரன். மேலதிக தகவல்கள் எல்லாம் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கொள்ள முடியாது. இருந்தாலும் பரவாயில்ல. இந்த மஸ்ஜிதை பற்றிய பல தகவல்களையும் நான் ஏற்கனவே தேடி பார்த்து அறிஞ்சு கொண்டு வந்ததுனால இந்த மஸ்ஜிதை பார்த்தோம், அதில் தொழுதோம். அல்ஹம்துலில்லாஹ். நல்ல சந்தோஷமான ஒரு நிகழ்வு. இனி அடுத்தடுத்த கெளிச்சியினுடைய ஓல்ட் டவுனை பார்ப்பதற்காக தொடர்ந்து போவோம். அல்ஹம்துலில்லாஹ். அசர் தொழுகைக்காக இமாம் ரெடியாக இருக்கிறார். மாஷா அல்லாஹ். Dua, make dua for us. Inshallah. See you inshallah. Yeah? See you later. See you. நைலா செக்யூரிட்டி ஆஃபீஸரோட போகுது அது. தங்க நைலா கிட்டி என்ன What's your name, Abi? Zafir, yeah. MashaAllah. You're doing government job, yeah? This is Turkey government? Yes, Turkey. Government, yeah. Government job. இவர் இந்த மஸ்ஜிதுக்கு பொறுப்பான செக்யூரிட்டி ஆஃபீஸர். ஸோ யூ ஆர் த ரெஸ்பான்சிபிள் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆஃப் த மஸ்ஜித். Yes, masjid security. ஜஸ்ட் ஃபார் திஸ் மஸ்ஜித். Yes. மாஷாஅல்லாஹ். இவர் ஃபுல் டைமாக இவரோட டியூட்டி இந்த மஸ்ஜிதை பாதுகாக்கிறது, வரக்கூடியவங்களுக்கு சரியான தகவல்களை கொடுத்து. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد. அசர் தொழுகை ஆரம்பிக்க போகிறது. தங்கம் ஃபெஸ்ட்டுக்கு நீங்கள் ஜம்சம் குடிச்சா? ஜம்சம் குடிச்சிங்களா ஃபர்ஸ்ட் டைம்? ஜம்சம் குடிச்சிங்களா? இவ்லி மினாராவோட பள்ளியோட அப்படி வந்தால் இந்த பக்கத்தாலேயும் அப்படி அந்த ஹார்பருக்கு இறங்கலாம். அப்படி இந்த பக்கத்தால் மேலால் போனால் கிளாக் டவரை நோக்கி பயணிக்கலாம். இப்போ நாங்கள் அடுத்தது கிளாக் டவரை தான் பார்க்க போகிறோம். பழமை வாய்ந்த கிளாக் டவர் அருகே வந்திருக்கிறோம். இப்போ கிளாக் டவருக்கு அருகேமையில் இருக்கக்கூடிய அடுத்த மஸ்ஜித் இதுதான். கிளாக் டவரோடு சேர்ந்ததாக இருக்கக்கூடிய
Tekli Mehmet Pasha Masjid. سبحان الله والحمد لله ولا إله إلا الله والله أكبر ولا حول ولا قوة إلا بالله العلي العظيم العظيم ذو الجلال والكمال سبحان الله. நாங்கள் நல்ல ஒரு ரெஸ்டாரண்ட்டை பிடிக்கிறோம். ஓல்ட் டவுன்லேயே சாப்பிட்றோம். அப்படியே ஓல்ட் டவுனை பார்த்து கொண்டு பயணிப்போம். அல்ஹம்துலில்லாஹ் 2 புனித ஸ்தலங்கள் மஸ்ஜிதுகள் 2 பக்கத்தில் அமையப்பெற்ற இடங்களை பார்த்தோம். கிளாக் டவரை பார்த்தோம். ஓல்ட் பஜாருக்கு நடுவில் தான் நாங்கள் தற்போது இருக்கிறோம். அந்த ஓல்ட் டவுனில் இருக்கக்கூடிய அம்சங்களையும் கடைகளையும் பார்த்த வண்ணம் அப்படியே வீடு போய் சேர்ந்துருவோம். தாக்கு பிடிக்கிறதில் அந்த அளவுக்கு கொடூரமான ஒரு சூடு. இப்போ சாப்பாடு இன்ஷா அல்லாஹ் சன்செட் டைமுக்கு நாங்கள் போன வந்த இடங்களில் ஒரு ட்ரோன் ஷோ டைம் உங்களுக்காக நான் தர இருக்கிறேன். எனவே வீடியோ முழுமையாக பாருங்கள், மறந்துடாதீங்க. Meatballs in the teller. Bir dakika, al bir dakika. நம்மளோட ஐட்டம் வருது. மாஷா அல்லாஹ், ஃபேண்டாஸ்டிக், தேங்க்யூ. அல்ஹம்துலில்லாஹ் நல்லா சாப்பாடு ஒன்று அடித்தோம். உங்களுக்கு அந்த ரெஸ்டாரண்ட்களுடைய ஸ்ட்ரீட் ஃபுட்டுடைய வீடியோக்களை ஒரு தனி வீடியோவாக தர இருக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். எனவே மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. நண்பர்களே, இதுதான் ஹத்ரியன் கேட் என்று சொல்லக்கூடிய இன்னும் ஒரு பழமை வாய்ந்த அந்தாலியாவினுடைய ஒரு டிஸ்ட்ரிக்ட் பிளேஸ், அதாவது ஒரு லேண்ட்மார்க். இவ்ளு மினாரியை போன்ற இதுவும் ஒரு பழமை வாய்ந்த ஒரு ஞாபக கேட்டாக நுழைவாயிலாக இருக்கிறது. இது ரோமர்களுடைய ஆட்சியை ஞாபகமூட்டும் வண்ணம் இது புனர் நிர்மாணிக்கப்பட்டு வைத்து பாதுகாத்துக் கொண்டிருக்கிறார்கள். 600 ஆண்டுகளுக்கு மேல் நீடித்த ஒத்மான் ஆட்சியாளர்களுக்கு பிறகு ரோம சாம்ராஜ்யம் இஸ்தாம்புலையும் அந்தாலியாவையும் இன்னும் பல பிரதேசங்களையும் கைப்பற்றி ஆட்சி செய்த அந்த ஞாபகார்த்தமாக இது 5ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்று வரை பாதுகாக்கப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு இதிலையும் பார்க்கும்போது ரோமர்களுடைய கட்டடக்கலை பிரதிபலிக்கக்கூடியதாக காணக்கூடியதாக இருக்கும். இதுதான் ஹட்ரியன் கேட், ரோம சாம்ராஜ்யத்தின் அடையாளத்தில் ஒன்று அந்தாலியாவில் இருக்கிறது.
துருக்கி நாட்டில் முஸ்லீம்கள் ஏன் கொஞ்சம் வெஸ்டர்னைஸ் பண்ணப்பட்டு இருக்கிறார்கள் என்பதற்கு அதற்கான விடை உங்களுக்கு கிடைத்திருக்கும். ஏனென்றால் ரோம சாம்ராஜ்யத்துக்கு கீழே பல நூற்றாண்டுகள் ஆட்சி செய்யப்பட்ட மண். இஸ்லாமிய கலாச்சாரம், அதனோடு ரோம சாம்ராஜ்யத்தின் கலாச்சாரம், இப்படியாக ஒரு கலப்படமாக தான் துருக்கி மக்கள் வாழ்கிறார்கள். அதனால தான் அப்போது நாங்கள் பள்ளிக்கு போன நேரம் கட்ட கவுன்களோடையும் கன்றாவியான ட்ரெஸ்ஸோடையும் கூட பள்ளிக்கு வரக்கூடிய மக்களை காணக்கூடியதாக இருந்தது. அது துருக்கி நாட்டை சேர்ந்தவர்களுக்கு, வெளிநாட்டவர்களை சொல்லவில்லை. என்றாலும் கவலைக்குரிய கசப்பான உண்மை, அதற்கான காரணங்கள் இதுதான். கலாச்சார மாற்றம் அது இங்கே ஏற்பட்டிருக்கிறது. அதை யாரும் மறுக்க முடியாது. நல்லது, தொடர்ந்து பார்த்து கொண்டு போகும். போகிற வழியில் ஒரு முக்கியமான இடம் அம்ப்ரெல்லா ஸ்ட்ரீட். இது துருக்கியினுடைய பல பகுதிகளில் இருக்குது. இருந்தாலும் அந்தாலியாவில் விசேஷமான ஒரு ஸ்ட்ரீட்டாக காணப்படுது. அதையும் உங்கள் பார்வைக்காக அம்ப்ரெல்லா ஸ்ட்ரீட்டினுடைய 2 பகுதிகளிலும் கூட பல ரெஸ்டாரண்ட்கள், உணவகங்களும் கடைகளும் ஏராளமான ஷாப்பிங்களுக்கு ஏற்றவாறு அமைந்திருக்குது. பெரிய ஷாப்பிங் பஜார், குட்டி குட்டி கடைகள் நிறைந்த குழுமிய இடம். உங்களுக்கு வேண்டிய சாமான் இங்கே கிடைக்கும், மலிவான விலையிலும் கூட. எஸ், தேங்க்யூ. இது நல்லா இருந்துச்சு. டர்க்கிஷ் டிலைட் ஸ்வீட்ஸ். டர்க்கியினுடைய தனித்துவமான ஸ்வீட்கள் எல்லாம் இருக்குது. விசேஷமாக சுகர் இருக்கக்கூடிய எங்களை மாதிரி ஆட்களுக்கு சொல்லி வச்ச இடம் தான் இது. பாருங்கள், அழகான பலசரக்கு கடை. We are from Sri Lanka, came from UK. இந்த கடைகளுக்கு தாராளமாக வரக்கூடியவங்க தாராளமாக வாங்குங்க. ஆனால் பேரம் பேசாமல் வாங்காதீங்க. அவன் உண்ட 1000 ரூபா 1200 ரூபா இந்த லீராவில் சொன்னான்டா, அதை நீங்கள் கொஞ்சம் ட்ரிக்ஸாக குறைச்சி கேட்கணும். அப்படி கேட்டு தான் வாங்கணும். எதையுமே 4 கடையில் நீங்கள் விசாரிச்சுட்டு வாங்குங்க. இங்கே வரக்கூடியவங்க, டூரிஸ்டாக வரக்கூடியவங்க அழகாக அம்சமாக சலாம் சொல்லி கதைப்பாங்க, முஸ்லீம் மாஷா அல்லாண்டுவாங்க. ஆனால் அறுக்க பார்ப்பாங்க. கவனமாக விலைகளை விசாரித்து 4 இடத்துல விசாரித்து மலிவான இடத்துல இன்னும் கொஞ்சம் பேரம் பேசி வாங்கி கொள்ளுங்க என்று உங்களுக்கு ஒரு அன்பான ஒரு ஆலோசனையை சொல்கிறேன். இப்படி பஜார்கள் நிறைய இருக்குது. எல்லா பக்கத்தாலும் இந்த மாதிரி பஜார்கள் இருக்குது. விசேஷமாக ஓல்ட் டவுனில் குருமி இருக்குது. ஹேண்ட்பேக்ஸ், இந்த மாதிரி டர்க்கிஷ் லைட்ஸ், ஷூஸ், இதெல்லாம் ஒரிஜினல் பிராண்ட் மாதிரி இருக்கும். எதுவுமே ஒரிஜினல் இல்லை, ஜெனியூனானது இல்லை. நிறைய பிராண்டட் ஐட்டம் மாதிரி போட்டிருப்பாங்க. யாருமே பிராண்டட் நினச்சி வாங்கி ஏமாறாதீங்க. அதெல்லாம் டூப்ளிகேட், நம்பர் 2 குவாலிட்டி. எனவே அதையும் கருத்தில் கொண்டு உங்களுடைய பர்ச்சேசிங்கை பண்ணுங்கள். துருக்கிக்கு வந்தால் பாருங்க, பழமை வாய்ந்த ஒரு சின்ன குட்டி பஜார், ஹெர்சி பஜார். ஓல்ட் பஜாரை சுற்றி தான் அந்த ட்ராம் போய் கொண்டிருக்குது.
இந்த ட்ராம் லைனுக்கு அங்கால ஓல்ட் பஜார், அதுக்கு இங்கால கொஞ்சம் நியூ பஜாராக இருக்கும். Enjoyed the video, inshallah. Stay tuned with Explore with Nas and Oneness. I'll catch you with another one soon, inshallah. Bye from Antalya.